ஏலா வாங்க இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்கலாம். என்ன மீன் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கட்லா மீன். நீங்கள் ஃப்ரெஷ் கட்லா மீன். கட்லா மீன்லாம் நல்லா கிடைக்குங்க ஃப்ரெஷ்ஷாக. கடல் மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக. இங்கே இது கடல் மீன். என்ன மீனுன்னு தெரியல, தெரிஞ்சவங்க என்ன மீனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மீன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதை உரசல் க்ளீன் பண்ண. என் பேரன் பற்றியில் ஃப்ரெண்ட்ஸ் ஷூவை பற்றியில் அங்கே பாருங்க. நாங்கள் ஆன்லைனில் சொல்லு, அதில் சொல்லு. இதை மஞ்சள் போட்டு இப்படி உரக்கும் போது அதில் இருக்க மாங்கெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா அலசி பெரட்டிட்டேன். இங்கே பாருங்க, பொரிக்கலாம். சர்ச்சுக்கு நேரம் ஆச்சு, அதனால வேகமாக செய்யலாம். அது எங்களால் காட்ட முடியலை. காயம் சர்ச்சுக்கு நேரம் ஆச்சுன்னு உங்களுக்கு இதை போடுறது நான் காட்டலை. வெந்தயம் போட்டு 2 சோம்பு போட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, தாளிப்பு வடகம், வெங்காயம் வடகம் இருக்கும்ல, அதையெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முருங்கைக்காயை போட்டுடலாம். கழுவி வச்சுருக்கேன் முருங்கைக்காய். முருங்கைக்காயை போட்டுடலாம். அதை ஒரு கிண்டிக்கலாம். புட்டச்சா இப்போ என்ன செய்யணும்னா, ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மீன் குழம்புக்கு மசாலா தூள் இருக்குல்ல, நம்ம வீட்டு மசாலா தூள், அதை போட்டு அதில் தக்காளி, பச்சை மிளகா, 2 வெங்காயம்லாம் போட்டு பிணைஞ்சி வச்சுக்கலாம். அதையும் புளி வந்து எலும்புச்சம்பழம் 2 எலும்புச்சம்பழம் அளவு போடணும். நாங்கள் புளி நல்லா சாப்பிடுவோம், அதனால் ஊற்றிடலாம். தண்ணி பத்தாது, நாங்கள் ஊற்றிக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. கணக்கச்சு தான் மீன் போடுற வரை இதாகட்டும். மண்சட்டியில் பாரம்பரியத்துக்கு போவோம். மண்பானை, சோத்து பானையெல்லாம் வாங்கலாம். ஆனாலும் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எங்கே நம்ம உடச்சிருவோமோ அப்படின்னு. மீனை பாருங்க, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இதை வாட்டர் ஆப்பிள் நாங்கள் அவங்க இங்கே பாருங்கள், க்ரீன் கலரா ரெட் கலரான்னு தெரியலை. இல்லை பாருங்கள், பெருசானோன்னு காட்டுறோம். கொதிச்சோன்னு மீன் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சோன்னு உங்களுக்கு காட்டுறோம். தெரிஞ்ச
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வாங்கியிருக்கோம் நாங்கள் எங்கள் பிள்ளைகள்லாம் குளிக்கலாம்னு. நல்ல சீட்லாம் கொடுத்துருக்காங்க. இதை மத்தியானத்துக்கு நாங்கள் லாங் வீடியோவில் காட்டுறோம். தேங்க்யூ. எங்களுக்கு ப்ரேயருக்கு லேட் ஆச்சுல, நல்லது எங்களுடைய நடந்துக்கிட்டு. பெரும்பாலும் சண்டே நம்ம இந்த மாதிரி காரியங்கள் செய்யாமல் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். மற்ற நாளில் அந்த உலக காரியங்கள் செய்யணும். என்ன போகிறது, சாப்பிட வேண்டியது இருக்குது. ஒரு நிமிஷம் வரட்டோம்னா நம்ம வைக்கிறோம். ஆண்டவருக்குரிய நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய வேலை மட்டும் செய்யணும். டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம சட்னி முடிஞ்சு சாப்பிடணும். நல்லா வந்துருச்சா? வெள்ளு வெடிக்குது. இது என்ன மீனே தெரியல, கடல் மீன். வெடிக்குது ரொம்ப. ஆற்று மீன், டேம் மீன் வந்து கட்லா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிடிச்சாச்சு. அதே போட்டு மூடி வச்சு விடலாம். சர்ச்சி முடிந்து சாப்பிடலாம். வாங்க குழம்பு பார்க்கலாம். இப்போ மீன் பொரிச்சோம்ல, அந்த எண்ணெய் அது அழகாக ஊற்றி விட்டுருவோம். வேஸ்ட்டாக வைக்கக்கூடாதுல, ஊற்றி விட்டுருவாங்க. அப்படி கழுவி விட்டுறலாம். ஊற்றி வேண்டியது இதான் நாங்கள் செஞ்சுக்குவோம். வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா கொதிச்சுட்டு வாங்க, தலாப்பலான்னு. இப்போ மீனை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ், மீனை போட்டுருவோம். மாங்காய் போடுவேன். இது இப்போயே ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதனால தான் மாங்காய் போடுவேன். மீனாகவே போட்டுருவேன். இது முருங்கைக்காய் போட்டுடலான்னு முருங்கைக்காய் போட்டோம். இது என்ன மீன் தெரியல, கடல் மீன். ஆனால் இந்த கவிச்சியெல்லாம் அந்த செடிகளுக்கு ஊற்றுறது நல்லது. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு கட்டினது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சாயங்கால நேரத்தில் தான், வெயில் இல்லாத நேரத்தில் தான் சமைக்க முடியும். இப்போ எல்லாம் ரொம்ப வெயில், சுற்றி இருக்குது வெயில். வெயிலை பாருங்கள், எவ்வளோ வெயில்னு பாருங்கள். காய்க்கிறதே முடியல வெயில். அடுப்பில் செஞ்சால் தானே நல்லா இருக்குது, அதனால தான் அடுப்பில் செய்கிறோம். அதுதானே நீங்களும் விரும்புகிறீங்க. ஊதி விட்டு அது மட்டும் தெரியும். இப்போ வர்ற பிள்ளைகளுக்குலாம் எல்லாம் தெரியாது. இதான் ஊதாங்குழல். தீடிக்கு ஒன்று இருக்கும். குழம்பு நல்லா எரியலைன்னு வைங்க. கொட்டாங்குச்சி ஒன்று வச்சு விட்டோம்னா கடை கடை கடைன்னு எரியும்.
இது கேஸை விட இதுதான் நல்லது. இது மஞ்சட்டியில் செய்யும்போது ஒரு டேஸ்ட்டும் நம்மளுக்கு அதிகமாகும். இந்த மரம் என்றைக்கு சீக்கிரமாக பெருசாகுதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் அது எப்போ வளருமோ அப்படி தானே. இந்த ஜாதிப்பூ இது வந்து பூக்கவே மாட்டேங்குது. ஜாதிப்பூ இது எத்தவும் பெருசாக இருப்பாங்க, பெருசாக பூக்க மாட்டேங்குது. ஏமா வேணுமா? அது டப்பு டப்புன்னு போட்டு எரிய இங்கே பாருங்க. இங்கே யூஸ் பண்ண தெரியாமல் டப்பு டப்புன்னு போட்டு எல்லாம் உடஞ்சி வச்சு நல்லதாக இருக்கு. நான் உடஞ்சிருச்சு, பயமாக கிடைக்கிது. இதாகிடுமா உடஞ்சிருது எப்படி ஆனாலும் பற்றி எரிவாங்க. இருங்கப்பா நம்ம பார்க்குறீங்க. உங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஆண்டவர் தேடுங்க. ஆமாம்மா, நம்ம வந்து உலகத்துக்குள்ளே இருந்த நம்மளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்லாம் கற்றுருக்காங்க. அவருடைய சொந்த கரங்களால் தூக்கி எடுத்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம வச்சுருக்காரு. அதனால் ஆண்டவருக்கும் இந்த ஒரு நாளை நம்ம ஒதுக்கணும். சண்டே சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு எங்கேயோ ஒரு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். சர்ச்சுக்கு போயிடணும். உலகம் அப்புறம் தான், ஃபஸ்ட்டு ஆண்டவர் தான் நமக்கு. நியூஸ் பார்த்தேன், போட்டு கவுந்து பார்த்தா அந்த ஒரு 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 அம்மா தாய் வந்து தான் 4 வயசு பிள்ளைய அந்த சேஃப்டி ஜாக்கெட் இருக்குல்ல அந்த இதுக்குள்ளேயே வச்சு அந்த தூக்குனாங்கல்ல. அப்போ பார்த்தா அந்த அம்மாவையும் 4 வயது குழந்தையும் தூக்குனாங்க பாருங்கள். எங்கள் உள்ளமே உடஞ்சி வச்சு அழுகையாக அழுகுனாலும் தாங்கிடவே முடியலை. அப்படி அவ்வளோ அன்பு அந்த தாயினுடைய அன்பு. அதிலும் மேலான அன்பு இயேசு கிறிஸ்து அன்பு. அதனால் தாயிலும் மேலாக நம்மளை நேசிக்கிற தெய்வம். ஆண்டவர் ஏதாவது வேலை தொடங்குறோமா, இது நம்ம வெளியில் ட்ரிப்பு எதுவும் போகிறோமா, ஆண்டவர்கிட்ட நமக்குள்ள முழு குடும்பத்தை ஒப்படைக்கணும். ஆண்டோட பாதுகாப்புக்குள்ளே நம்ம வந்துட்டு தான் அடுத்து நம்ம எங்கேயும் கிளம்பணும். அப்போ ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக்குவார். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னோம்னா, ஏதோ நம்ம வீட்டில் சும்மாவே இருக்கோம்ல, அப்போ சும்மா தானே இருக்கு, வீட்டில் இருக்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் ஜென்ஸு சொல்லும்போது ரொம்ப நம்ம வந்து காயப்படுறோம். நம்மளே எதையாவது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நானே எங்கள் மருமகளும் தொடங்கணும். நீங்கள் வந்து பெண்களாகிய நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப பேர் இருப்பீங்க. அதனால சொன்னேன், எதையாவது நம்ம சாதிக்கணும், எதையாவது நம்ம செய்யணும் அப்படின்னு. நல்லா கொதிச்சிருச்சு. நீ பாருங்க, ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. பலாப்பலான்னு ஒரு கொதி வரட்டும். ஊற்றிடுமோன்னு பயமாக இருக்குது, வேற ஒன்றும். சில பேர் என்ன அப்படியே நைட்டி போட்டுக்கிட்டே செய்கிறீன்னு. ஏன் வயசாகிடுச்சா, அடிக்கடி சேலையை கட்டி இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியல.
அதாவது வீட்டில் இருக்கிறத விட நம்ம சாதாரணமாக எப்படி வீட்டில் இருப்போம், அதனால் அதே மாதிரி நாங்கள் செஞ்சு காட்டுறோம். வெளியில் போனால் சாரீ கட்டுவோம். எங்களால் முடியலை, எங்களால் தாங்க முடியல. குளிர்காலம்னாலும் எதுனாலுமே எங்களால் சாரீ கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டு எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது, அதனால தான் போட்டுக்கிறேன். வயதாகிடுச்சுல, தயவு செய்து நீ இந்த இதுனா இந்த ஒரு இதில் நீங்கள் எங்கே பொறுத்து தான் போகணும். அது நம்ம சாதாரணமாக போடுவோம். மக்கா போட்டாலும் களைஞ்சு ஓடி இதாகிரும். சூரியன் எனக்கு நேராக உனக்கு நேரம் தான் அடிப்பேன்னு அடிக்குது. இப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்சட்டியில் வச்சாலே ஒரு டேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. மண் பாத்திரம் அதனால தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அவளை ஒரு பிரதர் ஆரம்பத்துலேயே எனக்கு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இந்த அலுமினியம் இதெல்லாம் தவிர்த்துருங்க, மண் பானைகளை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கமெண்ட்டும் படித்தது இல்லை, அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. அதனால தான் கமெண்ட் ஒன்றும் பண்ணாதீங்க, நல்லா இருந்தால் மனசுக்குள்ள வச்சுக்கிறீங்க. பாராட்டுறதுனா மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, திட்டிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. கருவேப்பிலை பச்சை கழுவ வேணாம், கொழுந்த மட்டும் வச்சா போதும். இல்லை கழுவுன்னு தேவையில்லை. நான் இப்போ பூரா மழை வந்துச்சுல, அதில் தூவி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இவங்க என்ன கேட்டிங்களா, இதுதான் பதம். என்ன பிரிஞ்சு வந்தாலே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலை.